அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க கூறியவற்றை பாதுகாக்க வேண்டும். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன். நாவை பாதுகாத்தல், அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளிலிருந்து, அல்லாஹ் தடுத்த செயல்களிலிருந்து, சொல்களிலிருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், உன் மானத்தை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அதனால்தான் சொன்னார்கள், பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான், வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எங்கே? அவருடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். வஹ்ஃபது ஐமானக்கும், வாக்குறுதிகளை பாதுகாருங்கள். முஃமின்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள், ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தான் புகழ்ந்து சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன். சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் உயிர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டார் என்று முஃமின்களை அல்லாஹ் புகழும் போது சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். நன்மையில் அவர் நிலைத்திருப்பார், பாவங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை தடுப்பான். மிக குறிப்பாக முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில். எதை சொல்கிறேன்? மௌத்தில். வல்லாஹி இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று. உண்மையா இல்லையா? இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள், நாம் கேள்விப்பட்ட, கேள்விப்படாத, அறிந்த, தெரியாத எத்துணை மரணங்கள். அடுத்த நிமிடம் உறுதி இல்லாத இந்த வாழ்க்கை, எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும், எத்துணை புகழில் வாழ்ந்தாலும் ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் மரணமாவது ஒரு முஃமினுக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம். அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான். இப்படி யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக்கை அளிப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை அளிப்பான். சுஜூதில் பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில். ஒருவர் சுஜூதில் மரணமாவார், ஒருவர் தவாஃபில் மரணமாவார், ஒருவர் நோன்பில் மரணமாவார், ஒருவர் உது செய்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது மரணமாவார். இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான். ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ். ஏன்? இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான். மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில், எங்கே போகப் போகிறோம், என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா
வஃபில் ஆখিরাহ. உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், நிலைப்படுத்துவான். அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது. சூரா ஃபுஸ்ஸிலத், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் 30-31 படித்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. الله أكبر. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ, ரப்பை அல்லாஹ்வாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகளை அல்லாஹ் இறக்குவான். மரண நேரத்தில் அவன் பயம் கொண்டிருப்பான். மரணம் ஏற்பட போகிறது, என் பிள்ளை என்ன ஆகப் போகிறது, என் மனைவி என்ன ஆகப் போகிறார்கள், என் உறவுகள் என்ன சொல்ல போகிறது, என்ன ஆகப் போகிறது என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, யா அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் செய். அல்லா தகாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் அதை வாக்களிக்கிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஃபில் ஆখিরাহ. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள், நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம். உங்கள் உற்ற நண்பர்கள் அவுலியாஉக்கும். எங்களை அனுப்பியவன் யார்? அல் ஹஃபீஸ். அல் ஹஃபீஸ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் பாதுகாப்பான். அவர்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு அந்த பயம் இருக்கிறது? கபூர் மன் ரப்புக், அல்லாஹ் பாதுகாப்பான். சொல் நாவே ரப்பி அல்லாஹ், உமா தீனுக் ரப்பி அல்லாஹ், தீனியல் இஸ்லாம். மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான். வேதனை வரும், தொழுகை அல்லாஹ் அனுப்புவான். தொழுகை சொல்லும் போங்க. குர்ஆன் வரும், போங்க. அல் ஹாஃபிஸ் பாதுகாக்கிறான். மறுமையில் விசாரணை. அல்லாஹு அக்பர். நிர்வாணமாக மக்கள், தன் நிலை அறியாத மக்கள், தந்தை தாயை விட்டு, உறவினர்களை விட்டு, மகனை விட்டு, பெற்றோர் மனைவியை விட்டு, கணவன் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ் அக்பர். முத்தகீன்களோ, அல்லாஹ்வை அஞ்சி இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பார். அர்ஷுடைய நிழல். விசாரணை, பயப்படாதே, வா இங்கே. திரை போடப்படுகிறது. இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா, அடியானை பயப்படாதே, நான் பாதுகாக்கிறேன் பார், உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது, யாரும் இங்கே பார்க்க முடியாது.
இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக. அல்லாஹ் மன்னிக்கிறேன் செல் என்றால் அனுப்புவார். உலகத்தில் அந்த முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டு வாழும் காலமெல்லாம் மூத்தாகி மறுமையில் சொர்க்கம் நுழையும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் அந்த மக்களாக எம்மையாக்குவானாக. அல் ஹஃபீஸ், வானங்கள் பூமிகளை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், குர்ஆனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், அவனுடைய தீனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், முஃமின்களை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் முஃமின்களுக்கு நெருக்கமானவன் அவன். அல் ஹஃபீஸ், அவனுடைய இல்மை கொண்டு, கண்காணிக்கும் ஆற்றலை கொண்டு, எல்லாவற்றையும் அறிந்த அந்த சூழ்ந்தறியக்கூடிய தன்மையை கொண்டு அல் ஹஃபீஸ் அவன் பாதுகாப்பான். அவனுடைய பாதுகாப்பை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அவனுடைய பாதுகாப்பை நாம் அறிந்திருந்தால் அவனுடைய வாக்குறுதிகளை நாம் சாதாரணமாக நினைத்திருக்க மாட்டோம். தொழுகையை பாதுகாருங்கள். ஏன் பாதுகாக்க சொன்னான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீ தொழுகையை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் மானக்கேடான செயலிலிருந்து, எனக்கு எல்லை மீறுவதிலிருந்து. வாக்குறுதிகள் நம்பிக்கை இல்லை. தௌஹீதில் உறுதியாகி வா, சொர்க்கம் உனக்கு. நேர்மையாக நடந்து கொள், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அழகிய குணத்தோடு நடந்து கொள், அல்லாஹ் உன்னோடு அழகிய குணத்தோடு நடந்து கொள்வான். وما قدر الله حق قدره وما قدر الله حق قدره. இந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, மகத்துவத்தை முறையாக கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊரை, நாம் அறிந்த அறியாத எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேளு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஒருவர் சென்றால் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் செல், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல் ஹஃபீதை அறிவோம். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுவோம். மேலிருந்தும் கீழிருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய தீங்கிலிருந்தும், நோய்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், கவலைகளிலிருந்தும் அல் ஹஃபீதை அழைத்து பாதுகாப்பை தேடினால் அல் ஹஃபீஸ் பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்காது. அந்த பாதுகாப்பை யாரும் நீக்க முடியாதவன் நாடாதவரை அது எதுவும் மறந்து விடாது, மறத்து விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை புரியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக. அவனை அறியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மறைப்பானாக, மன்னிப்பானாக. அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.